ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இப்போ எங்கே போகிறோன்னா ஒரு சர்ப்ரைஸ். தமிழ்நாடு போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரில் 3 பேருமே தமிழ்நாடு போகிறோம். எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது நாங்கள் போகிறது. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறோம். எதுக்கு போகிறோன்னா இவங்க வந்துட்டு இது டோர்னமெண்ட் மேட்ச் இருக்குது, கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, அதுக்காக தான் போகிறாங்க. 2 மாதத்துல ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அந்த 2 மாதத்துல என்னால் தனியாக அங்கே இருக்க முடியாது, நான் கூடவே வருவேன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சி வந்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் சொல்லலை. 2 மாதத்துல திரும்ப ரிட்டர்ன் ஒடிசா வந்துடுவோம். ஏன்னா வந்துட்டு இந்த 2 மாதத்துல வந்து அஷ்டமி இருக்குது பூவாவுக்கு. அந்த அஷ்டமி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதனால் நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுவோம். முடிஞ்சால் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வருவோம். உண்மையில் ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா திடீர்னு கிளம்புனதா. டிக்கெட் கூட நாங்கள் வந்துட்டு முன்னாடியே புக் பண்ணலை. நேற்று தட்காவில் போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு சீட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு அப்பர் லோயர் கிடைக்கல, அப்பர் மிடில் மட்டும்தான் கிடச்சிருக்கு. எப்படி பூவா கொண்டுட்டு போக போகிறோன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. யாரானது கருணை உள்ள இருந்தாங்கன்னா எங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. கீழே லோயர் சீட்டு கிடச்சா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு அப்பர் மிடில் தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. எப்படி போக போகிறோன்னு தெரியல. இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் இப்போ வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம். ஏன்னா வந்து புவனேஸ்வர் போகிறோம். இங்கே பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். பஸ் ஸ்டாண்டு வரை நாங்கள் பைக்கில் வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போ வந்து பஸ்ஸு ஸ்டாப்பில் இருக்குது. எல்லாம் டீ குடிக்க போயிருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் காலையில் 4 மணிக்கு முடிச்சுட்டு நாங்கள் எதுவும் சாப்பிடலை. காலையில் டிஃபன் எதுவும் இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி தான். ஏன்னா வந்துட்டு ட்ராவல் வந்துட்டு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அதுங்க அங்கே போய் தான் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி வாங்க அங்கே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் இன்றோட கொடுக்க முடியலை. காலையில் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி பஸ்ஸு போயிட போகுதுன்ட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். பஸ்ஸு ஸ்டாப்பில் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ பேச முடியுது. பூவா பாருங்க, பூவா காலையில் சந்தோஷம் தாங்க முடியலை, எங்கேயும் கிளம்புறோமோ அப்படின்ட்டு. சரி வாங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்.